வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு சூப்பரான எபிசோட பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இஷ் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ்ல நம்ம சீசன் 1 சீசன் 2 போட்டிருந்தோம். சீசன் 1 நல்லா போச்சு. சீசன் 2க்கு பெருசா நீங்க வரவேற்பு தரல. இப்ப சீசன் 3ல ஃபர்ஸ்ட் 2 எபிசோட விட்டுருக்காங்க. அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாமா வேணாமான்றத சொல்லுங்க. இன்னும் சீசன் 1 2 பார்க்கலனா நான் லிங்க் அட்டாச் பண்ண முடிஞ்சா அட்டாச் பண்றேன். சோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. சீசன் 3 வேணுமான்றதை கேளுங்க. சரி, இந்த எபிசோடோட பிளாட்டை பத்தி பார்ப்போம். காவியான்ற ஒரு பொண்ணு திடீர்னு வீட்ல இருந்து காணாம போயிடுறா. என்ன ஏதுன்னு போலீஸ் விசாரணை பண்ணும்போது அவளோட பாடி தான் கிடைக்குது. இந்த காவியாக்கு சொந்த அண்ணன் கூட அப்பா கூடயே பிரச்சனை இருக்கு. இதை தாண்டி லவ்வர் கூட பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போற நபர் கூட பிரச்சனை இருக்கு. இதுல யாரோ ஒருத்தர் சாவடிச்சிருக்காங்க. யாருன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி போலீஸுங்க விசாரிக்கிறாங்க. கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதை. ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங் சீனே ஒரு நபர் இருக்கார்ல, ஒரு டாக்டரை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. இந்த டாக்டரோட பேரு வீர் அப்படின்றது. சார், நீங்க தான் வீரா சார், நீங்க கஷ்டம் எல்லாத்தையும் போக வச்சிருவீங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால தான் உங்களை பத்தி விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். எனக்கு ஏகப்பட்ட கஷ்டம், அது எல்லாமே போனோம். உங்களால முடியும்ல? என் மனசுல இருக்க கஷ்டம்லாம் லேசா ஏறணும். உங்களால முடியும்ல அப்படின்ற மாதிரிலாம் வீர் கிட்ட கேட்கறது. என்னை பத்தி நீங்க கேள்விப்பட்ட எல்லாமே உண்மைதான். என்கிட்ட இருக்க மிஷின் மூலியமா உங்க மனசை ரொம்ப லேசாக்கிட முடியும். இந்த மிஷின்ல உட்காருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க பேமெண்ட் பண்ணணும். காசு எடுத்துட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்கும் போது, காசெல்லாம் பிரச்சனையே கிடையாது, என்கிட்ட நிறைய காசு இருக்குன்ற மாதிரி இந்த கிளைண்ட்டும் சொல்றாரு. பெட்டியில போட்டு காசு எடுத்துட்டு வந்திருக்காரு போல. இந்தாங்க காசு அப்படின்ற மாதிரி காசெல்லாம் தந்துடுறாரு. இப்ப வீர் இருக்கார்ல, இந்த சேர்ல வந்து உட்காருங்கன்ற மாதிரி ஒரு சேர்ல உட்கார வைக்கிறாரு. இப்ப அவரோட தலையில எதையோ மாற்றுறாரு. கொஞ்ச நேரம் தான், எல்லா கஷ்டமும் போயிடும் அப்படின்ற மாதிரி ஏதோ பண்றாரு. அதுக்கப்புறம் இந்த கிளைண்ட்டுக்கு என்ன ஆச்சுன்றதை நமக்கு காட்டல, அப்படியே கட் பண்ணிடுறாங்க. இப்ப காவியான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்கல்ல, இவங்க சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. என்ன ரிப்போர்ட் அப்படின்றது கிளியரா தெரியல. என் லைஃப்ல இது நடந்திருக்கவே கூடாது, இப்படி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த காவியாக்கு ஏதோ பிரச்சனை போல, என்ன பிரச்சனைன்றதை கிளியரா காட்டல. இப்ப காவியாவை பத்தின வேற சில விஷயங்களை நமக்கு காட்டுறாங்க. காவியா ரெடி ஆயிட்டு இருக்கும் போது அப்பா வந்து எதுக்காக இந்த வாட்டி எனக்கு பேமெண்ட் தரலன்னு கேக்குறாரு. வீட்டு செலவுக்காக அப்பாக்கு தருவாங்க போல, அதை தரதை நிறுத்தி வச்சிருக்காங்க. இதனால அப்பா கோவப்பட்டு இருக்காரு. அதே மாதிரி அண்ணனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரக்ஷா பந்தன் அப்படின்றதுக்காக இவங்களுக்கு ராக்கி கட்டுறதுக்காக வராரு. ஆனா இவங்க உன் கையால ராக்கி கட்டாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ணன் ஒரு கிஃப்ட் தராரு, அதுவும் வேணான்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு என்ஜிஓல அண்ணன் வேலை பாக்குறாரு, அங்க நிறைய ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காரு போல. அண்ணனை மரியாதை இல்லாம பேசுறாங்க. அண்ணன் கிட்ட அப்படிலாம் பேசாது அப்படின்ற மாதிரி அப்பாவும் சப்போர்ட்டிவா வராரு. அண்ணன் ஒரு செயினை தந்திருப்பாரு, அதை தூக்கி எரிஞ்சிருப்பாங்க. எதுக்காக தூக்கி எரிஞ்சன்ற மாதிரியும் அப்பா சண்டை போட்டுட்டு இருக்காரு. இவன் பண்ற தப்புக்கு என்னைக்காவது மாட்டுவான், நானே ஆதரத்தை சேர்த்து மாட்டி விடுவேன்ற மாதிரி சொல்றாங்க. அண்ணனையே மாட்டி விடுவியா, இப்படிலாம் பேசாது அப்படின்ற மாதிரி அம்மாவும் கண்டிக்கிறாங்க. கண்டிப்பா நான் என்னைக்காவது ஒரு நாள் இவனை மாட்டி விடுவேன் அப்படின்ற மாதிரி இவங்க கோவமா இங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த காவியா ஒரு கம்பெனில அசிஸ்டன்ட் மேனேஜரா வேலை பார்க்கறாங்க. தோ இவர் தான் மேனேஜரா இருப்பாரு. ஆக்சுவலா இவங்க அசிஸ்டன்ட் மேனேஜரா வேலை பார்க்கறதுனால நிறைய பேருக்கு லோன்லாம் வாங்கி தந்திருப்பாங்க. இப்ப மேனேஜர் திடீர்னு எல்லாரையும் வேலையை விட்டு அனுப்பு, நம்ம ஆளை குறைக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்க கிட்ட எப்படி சமாளிக்கிறதுன்றது இவங்களுக்கு தெரியல. மேனேஜர் கிட்ட எவ்வளவோ பேசி பாக்குறாங்க. ஆனா மேனேஜர் கண்டிப்பா வேலையை விட்டு தூக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இதனால கோவப்பட்டு நிறைய பேர் இவங்களை போட்டு திட்டுறாங்க. ஏன்னா இவங்க தான் லோன் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. இப்ப லோனை அடிக்க முடியாதுல்ல, நாங்க தான் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இவங்க கிட்ட சண்டைக்கு வந்திருப்பாங்க. இப்ப ப்ளூ கலர் Dress போட்டு ஒருத்தர் இவங்க கழுத்தை நெரிக்கிற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காரு. ஆனா சுத்தி இருக்க மத்தவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க. இவங்க கூட அருண் ஒருத்தர் வேலை பார்ப்பாரு. அவர் தான் அடிக்க வந்தவரை கண்ட்ரோல் பண்ணி கூட்டு போயிருப்பாரு. அருண் இவங்களோட ஃப்ரெண்டு போல. இப்ப வீட்டுல நடக்கிறத காட்டுறாங்க. இவங்க வீட்டுல வேலை எல்லாம் பாக்குறதுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணோட சம்பளம் கம்மியா இருக்கு போல. சம்பளத்தை எனக்கு கொஞ்சம் ஏத்தி தாங்கன்ற மாதிரிலாம் அப்பா கிட்ட கேக்குறாங்க. ஏத்திலாம் தர முடியாது, இந்த சம்பளத்துக்கே வேலை பாருன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அப்ப கரெக்டா இந்த இடத்துக்கு காவியா வந்துடுறாங்க. அவளுமே ரொம்ப வருஷமா வேலை பார்க்கறா, கொஞ்சம் தானே ஏத்தி கேட்கறா, நான் கண்டிப்பா ஏத்தி தரப்போறேன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப என் முடிவுக்கு வீட்டுல மதிப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி அப்பா கேட்கிறாரு. ஏற்கனவே அப்பாக்குன்னு தனி காசை இவங்க தரமாட்டாங்கல்ல, அப்பாக்கு கோவமா இருக்கு. இப்ப இந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுனால அப்பா ரொம்ப கோவப்படுறாரு. உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு போறாரு. இப்ப போலீஸுங்களுக்கு ஒரு இடத்துல பாடி கிடைச்சிருக்கிறதா தகவல் கிடைக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா வயல்வெளி மாதிரியான ஒரு இடத்துல யாரோ பாடியை போட்டு போயிருக்காங்க. ஒரு லேடியோட பாடி தான். யாரோட பாடின்றது இவங்களுக்கு தெரியாதுல்ல. இவங்களுமே விசாரணை பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் சேதமாயிருக்கு போல, எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாங்க. அந்த பாடி கிடைச்ச
இடத்துல சில திங்ஸும் கிடைச்சிருக்கும், அதுல ஏதாவது பிரோஜனமா கிடைக்குதா பாருங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. அந்த இடத்துல சலான் மாதிரி ஒண்ணு கிடைக்குது, அதாவது பில்லு மாதிரி ஏதோ கிடைக்குது. இப்ப கதையில புதுசா ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. இவர் பேரு தினேஷ் அப்படின்றது. இவரை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த தினேஷ் வீட்டுக்கு வரும்போது இவரோட கற்பனையில அந்த காவியா பொண்ணு தெரியுறாங்க. இவரை பார்த்து சிரிக்கிற மாதிரிலாம் தெரியுறாங்க. ஆனா உண்மையில அவங்க இல்ல போல. இவருக்கு மட்டும் அந்த மாதிரி தோணுது. எதனால இப்படி தோணுது அப்படின்றது தெரியல. இவருமே என் கண்ணுக்கு எதுக்காக தெரியற போன்ற மாதிரிலாம் காவியா கிட்ட இவர் பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இன்ஸ்பெக்டருக்கு ஏதோ பில்லு கிடைச்சது அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அது ஒரு சலூனோட பில்லா இருக்கும். இந்த சலூனுக்கு போன பொண்ணு தான் கொல்லப்பட்டிருக்கா போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. அந்த சலூன்ல போய் செக் பண்ணா ஏதாவது கிடைக்கும்ன்ற மாதிரி இவங்களுமே சலூனுக்கு வந்து செக் பண்றாங்க. அந்த சலூன்ல பில்ல வச்சு யாருன்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு இந்த டைமிங் தான் வந்திருக்கா, சிசிடிவியை செக் பண்ணலாம்னு செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது காவியா தான் அந்த டைம் வந்திருப்பாங்க. அப்ப பாடி காவியாவோடது அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. காவியாவை பொறுத்த வரைக்கும் வேற ஊரை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்களோட பாடி எப்படி இந்த ஊருக்கு வந்தது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சரி, காவியா ஃபேமிலியை பார்க்கலாம்னு முடிவெடுத்து காவியாவோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வேலைக்காரி அந்த சமயம் வெளியே கிளம்பிட்டு இருக்கா. இவங்களுமே வீட்டுக்கு வந்து காவியாவை பத்தி கேக்குறாங்க. காவியாவோட அப்பா என்ன சொல்றாருன்னா, காவியா மிஸ் ஆயிட்டா, நாங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கூட தந்திருக்கோம்ன்ற மாதிரி சொல்றாரு. எப்ப கம்ப்ளைண்ட் தந்தீங்கன்னு இவங்க கேட்கும்போது அப்பாவுமே டீடைல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. என் பொண்ணு கிடைச்சாலா அப்படின்ற மாதிரி அப்பா கேட்டுட்டு இருக்காரு. உங்க பொண்ணோட பாடி தான் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி வீட்டை சேர்ந்த எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. சரி, எப்ப கிளம்புனாங்கன்னு அப்பா கிட்ட கேட்கும்போது அப்பாவும் இந்த நாள் தான் கிளம்புனா, வேலை விஷயமா அடிக்கடி இந்த ஊருக்கு போவா, அப்படிதான் ட்ரெயின் பிடிச்சு போக போறதா சொன்னா, இதுதான் நடந்தது. அவ திரும்பி கான்டாக்டே பண்ணலன்னு பயம் வந்தது, அதனால தான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், இந்த ஸ்டேஷன்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்ற மாதிரி அப்பா எல்லா டீடைலையும் சொல்லிட்டு இருக்காரு. சரி, ஓகே, இதுக்கு மேல நாங்க பாத்துக்கிறோம்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஏத்துக்கிறாரு. இப்ப அந்த ஸ்டேஷனுக்கு அசிஸ்டன்ட் வந்து விசாரிக்கிறாரு. ஏன்னா கம்ப்ளைண்ட் வந்தா அவங்களுமே விசாரணை பண்ணிருக்கணும்ல. என்ன விசாரணை பண்ணீங்கன்னு கேட்கும்போது, விசாரணை பண்ணோம் சார், அந்த பொண்ணு ட்ரெயின்ல போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு அப்பா சொன்னார்ல, அந்த ட்ரெயினை செக் பண்ணோம். அந்த பொண்ணு கரெக்டா அந்த ட்ரெயின்ல ஏறி இருக்கா, டிராவல் பண்ணி அவ இறங்க வேண்டிய இடத்துல இறங்கி இருக்காளான்றதை செக் பண்ணோம். இந்த ட்ரெயின் இந்த ஊருக்கு தான் போகுது, அந்த பொண்ணுமே இந்த ஊருக்கு போக போறதா தான் சொல்லியிருக்கா. ஆனா அந்த ஊர்ல அந்த பொண்ணு இறங்கல சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப நடுவுலயே எங்கேயோ இறங்கி இருக்காளா அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேக்குறாரு. மேபி நடுவுல கூட எங்கேயாவது இறங்கி இருக்கலாம் சார், ஆனா அதெல்லாம் நாங்க டீடைலா செக் பண்ணல அப்படின்ற மாதிரி போலீஸும் சொல்றாரு. அந்த காவியாக்கு ஒரு பாஸ் இருக்க மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்ப பாஸ் கிட்ட விசாரணை பண்றாங்க. காவியா வேலை விஷயமாலாம் போல சார், அவ வேற எதுக்காவது போயிருப்பா, வேலைலாம் நான் எதுவுமே தரலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆபீஸ்ல பாஸ் இப்படி சொல்றாரு. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட கேக்குறாங்க. சார், எங்க கிட்ட வேலைன்னு தான் சொன்னா, எங்களுக்கு பெருசா எதுவும் தெரியலன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அண்ணன் சுரேஷ் இருக்கார்ல, அந்த விஷயத்த சொல்லிரலாம்ன்ற மாதிரி சொல்றாரு. என்ன விஷயம்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. அது என்னன்னா, காவியாக்கு ஏற்கனவே ஒரு நபர் கூட பிரச்சனை போயிருக்கு போல. அதாவது காவியாக்காக முதல்ல ராகுல் அப்படின்ற ஒரு பையனை வீட்டுல பார்த்திருப்பாங்க. அந்த ராகுலுக்கும் காவியாக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கும். ஆனா திடீர்னு ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஏற்பட்டுருச்சு போல. சமாதான பத்திரத்துக்காக ராகுலுமே வீட்டுக்கு வந்துடுறான். காவியா நான் சொல்றதை கேளுன்னு சமாதான பத்திரத்துக்கு ட்ரை பண்றான். அதான் வேணான்னு முடிவு பண்ணியாச்சுல, எதுக்காகடா இங்க வந்துட்டு இருக்க, கிளம்பு அப்படின்ற மாதிரி அப்பா சத்தம் போடுறாரு. நான் காவியாவை பார்த்து பேசணும்ன்ற மாதிரி சொல்றான். அப்ப காவியாவுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு, இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே சேர முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. அவனுமே ஒரு ஸ்டேஜ்ல சரின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி இருப்பான். இதுதான் நடந்தது, அவன் கூட ஏதாவது பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இப்ப திரும்பி வீர நமக்கு காட்டுறாங்க. வீர பாக்குறதுக்காக வேற ஒருத்தர் வந்திருக்காரு. உங்களை பத்தி ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டு வந்தேன், நீங்க கஷ்டம் எல்லாத்தையும் போக்கிடுவீங்களாமே, எனக்கு நிறைய கஷ்டம் இருக்கு, அது எல்லாத்தையும் நான் மறக்கணும், ஃப்ரீ ஆகணும், பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு தானே நான் இருக்கேன், காசை எடுத்துட்டு வந்திருக்கீங்கல்ல அப்படின்ற மாதிரி காசெல்லாம் கேட்டு வாங்கிடுறாரு. இப்ப காசை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த மிஷின்ல ஏதோ பண்றாரு. இப்ப வந்த கிளைண்ட்டுக்கு என்ன ஆச்சுன்றதை காட்டாம கட் பண்றாங்க. வேணான்ற மாதிரி ராகுல சொல்லிட்டாங்கல்ல, அத மனசுல வச்சு ராகுல் ஏதாவது பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் நினைக்கிறாரு. நீ தானே மனசுல வச்சு அவளை ஏதோ பண்ணிருக்க, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார், சத்தியமா அதெல்லாம் கிடையவே கிடையாது சார், எங்களுக்குள்ள எல்லாமே நல்லா போச்சு, ஆனா வீட்டுல தான் அவளோட மனசை மாத்திட்டாங்க, அதனால தான் நம்ம ரெண்டு பேர் பிரிஞ்சிடலாம்ன்ற மாதிரி சொன்னா. நான் எப்படியோ சமாதான பத்திரலாம் ட்ரை பண்ணேன், ஆனா அது வேலைக்கே ஆகல சார். அவளோட வீட்டை சேர்ந்தவங்க பணவெறி பிடிச்சவங்க சார். அவளை என்ன பண்ணலாம் நினைச்சாங்க தெரியுமா, 40 வயசு நபருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நினைச்சாங்க. அதுல காவியாக்கு பெருசா விருப்பம் இல்ல சார், ஆனா வீட்டுல ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நினைச்சாங்க. அதனால வீட்டுல இருக்கவங்களே கூட அவளோட சாவுல சம்பந்தப்பட்டிருக்கலாம்னு சொல்றான். 40 வயசு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா தினேஷ்னு ஒருத்தர் நடுவுல காமிச்சாங்கல்ல, அவர் தான் அந்த 40 வயசு நபரா இருப்பாரு. இப்ப போலீஸுங்களும் நேரா தினேஷை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. தினேஷ் வெளியே கிளம்பும் போது தான் போலீஸுங்க வந்திருப்பாங்க. என்ன விஷயம்னு கேட்கும் போது போலீஸுங்களும் காவியா இறந்து போன விஷயத்த சொல்றாங்க. தினேஷ் கேட்டு உடஞ்சு போயிடுறாரு. சரி, உங்களுக்குள்ள எதனால செட்
செட் ஆகாம பிரிஞ்சிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, சரி எங்களுக்குள்ள எல்லாமே நல்லா தான் போச்சு சார். ஆக்சுவலா ஃபேமிலிலாம் ஃபோர்ஸ் பண்ணல. எங்க 2 பேருக்குமே ஒருத்தர் பிடிச்சது. நாங்க 2 பேருமே அடிக்கடி மீட் பண்ணி நிறைய விஷயங்களை பேசணும். எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது சார். திடீர்னு ஒரு ஸ்டேஜ்ல எங்களுக்குள்ள ஒரு சண்டை மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் பிரேக்கப் மாதிரி ஏற்பட்டுருச்சு. அவளை இன்னும் என்னால மறக்கவே முடியல சார். அவ திரும்பி எப்போ வந்தாலும் சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள அவ இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டாரு. அதனால தான் அவங்க வீட்ல இருக்க மாதிரி ஏற்கனவே இமேஜின் பண்ணாரு போல. காவியாக்கு தனி ரூம் இருக்கும். இப்ப அப்பா என்ன பண்றாருன்னா அந்த ரூம் எல்லாம் செக் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா பொண்ணு சம்பாரிச்சு சொத்தெல்லாம் வாங்கியிருப்பாங்க. அந்த சொத்தெல்லாம் இதுக்கப்புறம் யாருக்கு வரும், நமக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பாக்குறதுக்காக தான் இப்படி செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து பையன் சுரேஷ் இந்த இடத்துக்கு வந்துடுறான். என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். நான் என்ன பார்த்தா உனக்கு என்னடா, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட மூஞ்ச காட்டுற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி கிளைண்ட்ஸை காட்டுறாங்க. வீர் கிட்ட வந்த கிளைண்ட்ஸை காட்டுறாங்க. இவங்க வயல்வெளி பகுதியில கண்முழிக்கிறாங்க. அப்படி கண்முழிக்கிறவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. அதாவது நம்ம எங்க போனோம், எப்படி இங்க வந்தோம்னு எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. அந்த மிஷின் மூலியமா கஷ்டத்தெல்லாம் போக்க முடியாது, எல்லாத்தையும் மறக்க வச்சிடலாம் போல. இதை யூஸ் பண்ணி இவர் காசு சம்பாதிக்கிறாரு. ஆக்சுவலா இவருக்கு அசிஸ்டண்டா ஒரு பொண்ணு இருப்பாங்க. சிலருக்கு மட்டும் இவங்க விஷயத்த சொல்லி கார்டு மாதிரி தந்துருவாங்க போல. அதை பார்த்து யாராவது கேள்விப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தா அவங்களை ஏமாத்தி இவங்க காசு சம்பாதிப்பாங்க போல. இப்படிதான் காசு சேர்த்துட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. இப்ப பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, காவியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஊருக்கு போக போறதா வீட்டுல சொல்லியிருப்பாங்க. ஆபீஸ் விஷயமா போக போறதா சொல்லியிருப்பாங்க. ஆனா அது சுத்த போய் அத்தனைக்கும் அவங்க அந்த ஊருக்கும் போல வழியிலேயே இறங்கி இருக்காங்கன்னு தெரிய வருது. வழியில ஒரு 15-20 ஸ்டேஷன் வரும். அதுல ஏதாவது ஒண்ணுத்துல தான் இறங்கி இருக்க வாய்ப்பு இருக்கு. என்ன ஸ்டேஷன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும்னா மத்த ஸ்டேஷன் எல்லாத்தையும் விசாரிக்கணும். ஏன்னா எல்லா இடத்தையும் சிசிடிவி இருக்காது. அதனால எல்லா ஸ்டேஷன்லயும் நம்ம விசாரிக்கணும். போட்டோவை காமிச்சு விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி அசிஸ்டன்ட் இருக்காரு பாத்தீங்களா, எல்லார்கிட்டயும் போட்டோவை தந்துடுறாரு. இந்த பொண்ணு எந்த ஸ்டேஷன்ல இறங்குனான்றதை கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவரும் வந்து சிசிடிவி பார்க்க முடிஞ்ச இடத்துல எல்லாம் சிசிடிவி எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. இதை தாண்டி இவங்க விசாரிச்ச எல்லார் மேலேயே இவங்களுக்கு சந்தேகம் இருக்கும். அதனால ஆளை போட்டு அவங்கள ஃபாலோ பண்ணலாம்ன்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இப்ப ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் ஃபாலோ பண்ணி அப்பப்ப இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. இப்ப அப்பா ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணோட டாக்குமெண்ட்டை பாத்துறாரு போல. உன்னோட தங்கச்சி என்ன பண்ணிருக்கா பாரு, அவளோட சொத்து எல்லாத்தையும் தீபக்கு போற மாதிரி எழுதி வச்சிருக்கா. அதுதான் அவளுக்கு ஏதாவது ஆனா தீபக்னு ஒருத்தனுக்கு போற மாதிரி எழுதி வச்சிருக்கா. உனக்கும் எனக்கும் தானே கிடைக்கணும். இந்த தீபக் யாரா அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட கோவமா பேசிட்டு இருக்காரு. பையனுக்குமே தீபக் யாருன்றது தெரிய மாட்டேங்குது. ஃபேமிலியே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஆக்சுவலா காவியா வீட்ல வேலைக்கார பொண்ணா ஒருத்தங்க இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு கிட்ட பேசலாம்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே வர வச்சிருக்காரு. அந்த குடும்பத்துல என்ன நடந்தது, விருப்பப்பட்டு தான் அந்த கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணாங்களா இல்ல வேற ஏதாவது நடந்ததா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட கேக்குறாங்க. அந்த தினேஷ்க்கு 40 வயசு சார், ஃபேமிலி தான் ஃபோர்ஸ் பண்றதா நான் நினைச்சேன், ஆனா நடந்ததே வேறன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து பூ வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. இப்ப ட்ரெஸ் எல்லாம் கலட்டலாம் நினைக்கும் போது இவங்களுமே அவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. அதாவது காவியா கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. அவருக்கு 40 வயசுக்கா, நீங்க எதுக்கு ஓகே சொன்னீங்க, ஃபேமிலி ஃபோர்ஸ் பண்ணாங்களான்னு கேட்கும்போது அப்பெல்லாம் கிடையாது, வயசு முக்கியம் கிடையாது, நல்லா பாத்துக்கிறாரான்றது தான் முக்கியம், எனக்கு ஓகேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ அவங்களுக்கு ஓகேவா தான் இருந்தது, ஃபேமிலிலாம் ஃபோர்ஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி இந்த வேலைக்கார பொண்ணுமே சொல்லிட்டு இருக்காங்க. காவியாக்கு ஆபீஸ்லயே ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, பேர் கூட அருண்னு சொல்லியிருப்பேன். இவர் தான் அடிக்க வந்த நபரை தடுத்து அவங்கள காப்பாத்திருப்பாரு. இப்ப இவரை கூப்பிட்டு பேசுறாங்க. இவருமே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. சார் அவளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவ சார், ஆபீஸ்ல எல்லாருக்குமே லோன் வாங்கி தந்து ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சா, ஆனா திடீர்னு பாஸ் தூக்கணும்னு அந்த லோனை கட்ட முடியாம எல்லாருமே கொஞ்சம் கோவமா மாறினாங்க. அந்த கோவத்தை இவகிட்ட காட்டினாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. காவியா அருண் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது வேலையை இழந்த ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, எல்லாம் ஒன்னால வந்தது, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கழுத்தெல்லாம் நெரிச்சிருப்பாரு. ஆனா எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த நபரை கண்ட்ரோல் பண்ணி அங்க இருந்து அனுப்பி வச்சிருப்பாங்க. சரி இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இந்த அருண் சொல்றாரு. காவியாவோட கால் லாக செக் பண்ணும்போது இவர் கூட தான் அதிகமா போன்ல பேசியிருக்காங்க. அதாவது இவரும் இவரோட ஒய்ஃபும் பேசினதை காட்டிலும் காவியாவும் இவரும் தான் அதிகமா பேசியிருக்காங்க. அதை பத்தி கேட்கும் போது நாங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் சார், அதை தாண்டி எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. சரி எதுக்காக அந்த ஊருக்கு போனாங்கன்னு உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்களான்னு கேட்கும்போது அதெல்லாம் சொல்லலன்ற மாதிரி சொல்றாரு. இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ராகுல ஃபாலோ பண்ணதுல ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க போல. ராகுல பொறுத்த வரைக்கும் அவ்வளவு நல்லவன்லாம் கிடையாது. அவன் இருக்கிற இடத்துக்கு அடிக்கடி பொண்ணுங்களை கூட்டு வந்து ஒன்னாலாம் இருந்துட்டு இருக்கான். சோ பொண்ணுங்க விஷயத்துல அவன் கொஞ்சம் வீக்ன்றது தெரிய வருது. சோ இவன் கூட ஏதாவது காவியாவா பண்ணிருக்கலாம்ன்ற ஆங்கிள் யோசிக்கிறாங்க. இப்ப வீரை பாக்குறதுக்காக வேற ஒருத்தர் வந்திருக்காரு. இப்ப வீருக்கு மிஷின்லாம் செட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைச்சிருக்க காசை அசிஸ்டன்ட்டும் இவரும் சேர்ந்த மாதிரி பாக்குறாங்க. இந்த வாட்டி நிறைய காசு கிடைச்சிருக்குன்ற மாதிரி சந்தோஷமா இவங்க காசியை பாக்குறாங்கல்ல, மிஷினை சரியான டைம்க்கு ஆஃப் பண்ணாம விட்டுறாங்க. மிஷின் ரொம்ப நேரம் ஓடினதுல அவர் இறந்து போயிடுறாரு போல. ஐயோ இறந்து போயிட்டானே, இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி 2 பேருமே பயப்படுறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, இவன் வந்தது யாருக்கும் தெரியாது, நம்ம எங்கேயாவது போய் டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வீர் சொல்றாரு.
அசிஸ்டன்ட் பொண்ணு பயப்படுறாங்க. இப்ப ராகுல பிடிச்சு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. நீ நிறைய பொண்ணுங்க கூட பழக்கத்துல இருந்துட்டு இருக்க, சொத்துக்காக காவியாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒரு திட்டம் போட்டிருக்க, அது ஃபெயிலியர் ஆயிருச்சு, அதனால காவியாவை கோவத்துல சாவடிச்சிருக்க அப்படிதானேன்னு கேக்குறாங்க. சார் அப்படிலாம் கிடையாது சார், நான் நடந்த விஷயத்த சொல்லிடுறேன் சார் அப்படின்ற மாதிரி இவனுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, காவியாவை சாதாரணமா வீட்டுல இவனுக்கு பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இவனுமே காவியா கிட்ட நல்லா பழகி இருப்பான். அப்படி இருக்கும் போது இவன் வேற ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருக்கிறத காவியா கண்டுபிடிச்சிருப்பாங்க. உன் ரூம்குள்ள வேற ஒரு பொண்ணு வந்தா அந்த பொண்ணு எங்கன்ற மாதிரி தேடி பார்த்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. என் கூட கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு பொண்ணு கூடயும் சந்தோஷமா இருக்கியா, என்ன ஏமாத்திட்டல அப்படின்ற மாதிரி கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாங்க. இதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். இப்ப வீரும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா, கடைசியா இறந்து போனவரோட பாடியை அந்த வயல்வெளி பகுதிக்கு கொண்டு வந்துடுறாங்க. இங்க போட்டுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இவங்களுமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்க போட்டுட்டு போறத வேற யாரோ ரெக்கார்ட் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. யாருன்னு தெரியல. இப்ப போலீஸுங்க திரும்பி அருணை வர வச்சிடுறாங்க. ஏற்கனவே காவியாவும் நீங்களும் அதிக நேரம் பேசியிருக்கீங்கன்னு கேட்கும்போது நாங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், மத்தபடி எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. காவியா கடைசியா ஒரு மெசேஜும் அனுப்பியிருப்பாங்க. நான் இந்த ஊருக்கு தான் போறேன்ற மாதிரி அனுப்பியிருப்பாங்க. அவங்க மத்தவங்க கிட்ட எல்லாம் போய் சொல்லியிருக்காங்க, உங்ககிட்ட மட்டும் தான் உண்மையை சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட எதுக்காக உண்மையை சொன்னாங்க, நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்க, உண்மையை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அருணை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் காவியா உண்மையா எங்க போயிருக்காங்கன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சிசிடிவி மூலியமா தேடி கூட இவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா இப்ப கண்டுபிடிச்சிடுறாங்கல்ல. இப்ப போலீஸுங்கலாம், அதாவது அசிஸ்டன்ட் டீமை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஊருக்கு வந்துடுறாங்க. அங்க எக்ஸாக்ட்டா எங்க போயிருக்காங்கன்றதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்க இருக்க ஒரு பிளாட்டுக்கு தான் போயிருக்காங்க. அந்த பிளாட்ல, அதாவது அந்த பிளாட்ல யார் இருக்காங்கன்னு பாக்குறதுக்காக போகும்போது சாந்தின்ற ஒரு லேடி தனியா இருக்காங்கன்னு தெரிய வருது. இந்த சாந்தியை பாக்குறதுக்காக தான் காவியா வந்திருக்காங்க. காவியா இந்த இடத்துக்கு வந்தாங்கல்ல, எதுக்காக வந்தாங்க, காவியாக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த சாந்தி கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. அப்ப சாந்தியும் உண்மையை சொல்லிடுறாங்க. காவியாவை பொறுத்த வரைக்கும் அந்த நாள் இங்க தான் வந்திருப்பாங்க. அந்த நாள் மட்டும் இல்ல, அடிக்கடி வேலை இருக்குன்ற மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வருவாங்க. எதுக்கு வருவாங்கன்னா அவங்களோட குழந்தைய பாக்குறதுக்காக வருவாங்க. அதாவது அந்த காவியா பொண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்குன்ற மாதிரி இந்த சாந்தி சொல்றாங்க. இந்த குழந்தைய பாத்துக்கிற வேலை தான் சாந்தியோட வேலை போல. சரி இவ்வளவுதான் சரி எனக்கு பழக்கம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களுக்கு இந்த இடத்துல வேலை வாங்கி தந்தது யார் தெரியுமா, அருணா தான் இருப்பாரு. இத பத்தி சாந்தி சொன்னோன்னே கேக்குற இந்த அசிஸ்டன்ட் ஷாக் ஆயிடுறாரு. உடனே இன்ஸ்பெக்டருக்கு தகவலை கொடுத்துறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் அருணை போட்டு அடிக்கிறாரு. நீ தான் அந்த சாந்தியை வேலைக்கு சேர்த்து விட்டுருக்க, அப்ப குழந்தைய பத்தி உனக்கு தெரியும், யாருனால பிறந்த குழந்தை, ஒன்னால பிறந்த குழந்தை தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சார் அப்படிலாம் கிடையாது சார், நடந்ததே வேற அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஒன்னால பிறந்த குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டல, அப்ப யாரால பிறந்த குழந்தை, உன்னை டெஸ்ட் பண்ணா உனக்கு ஓகேவான்னு கேட்கும்போது தாராளமா டெஸ்ட் பண்ணிக்கோங்க சார், நிறைய வாட்டி அது யாரோட குழந்தை என்கிட்ட ஷேர் பண்ணுன்ற மாதிரி ஃப்ரெண்ட்லியா கேட்டிருக்கேன், அப்ப கூட என்கிட்ட சொல்லல. குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஒரு லேடி தேவை, ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்டா ஏற்பாடு பண்ணி தந்தேன் சார், வேற ஊர்ல வச்சுக்கலான்றதுக்காக வேற ஊர்ல வச்சுக்கிட்டா, மத்தபடி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சாந்தி கிட்ட விசாரணை பண்றாங்க. அன்னைக்கு காவியா கிளம்பி போனாங்கல்ல, அதோட அவங்க இறந்து போயிட்டாங்க. காவியாவை அன்னைக்கு யாராவது ஃபாலோ பண்ணாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்ப இந்த சாந்திக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. குழந்தைய வாசல் வரைக்கும் கொஞ்சிட்டு இந்தாங்க குழந்தைய பாத்துக்கோங்கன்னு சாந்தி கிட்ட தந்துட்டு கிளம்பி இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல வேற ஒரு லேடி எட்டி எட்டி பார்த்த மாதிரி இருந்திருக்கும். அதை இந்த சாந்தி கவனிச்சிருப்பாங்க. இந்த லேடி யாரு, எட்டி எட்டி பாக்குறாங்களே அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த லேடி இருக்காங்கல்ல, வந்துட்டு போன பொண்ணு யாரு, அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் என்ன பழக்கம்னு பேச்ச கொடுத்திருப்பாங்க. சாந்தி பெருசா பேசாம அனுப்பியிருப்பாங்க. அந்த லேடியோட அடையாளம் சொல்ல முடியுமான்ற மாதிரி இவங்களுமே அடையாளத்தெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த லேடி கூட காவியாவை ஃபாலோ பண்ணி ஏதாவது பண்ணிருக்கலாம்ல. இப்ப அவங்களோட டயகிராம் ரெடி ஆயிருது. இந்த டயகிராம பேரண்ட்ஸ் கிட்ட காட்டணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது காவியாவோட அப்பா கிட்ட அண்ணன் கிட்ட எல்லாம் காட்டலாம்னு நினைக்கிறாங்க. அந்த டயகிராம பார்த்தவங்க இவங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது தினேஷ் அப்படின்ற ஒரு நபர் வந்து சம்பந்தத்துக்காக வந்தார்ல, அந்த தினேஷோட அம்மா தான் இவங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏற்கனவே இவங்க தினேஷோட வீட்டுக்கு போய் விசாரணை பண்ணிருப்பாங்க. அப்ப தினேஷை மட்டும் தான் பார்த்திருப்பாங்க, அம்மாவை பார்த்திருக்க மாட்டாங்க. அப்ப தினேஷோட அம்மா தான் போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே வீட்டுக்கு வந்து காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்காங்க. கதவை திறக்கிறதே அந்த அம்மா தான். சோ இவங்களுமே அம்மா தான் இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. நீங்க தான் ஃபாலோ பண்ணிருக்கீங்க, உண்மையை சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. தினேஷ் அம்மா தெருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. தினேஷும் என்ன நடக்குது எனக்கு புரிய வைங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆக்சுவலா உங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி பிரிவு வந்தது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. அவன் நல்ல பொண்ணு மாதிரி தெரியல, வேணான்ற மாதிரி அம்மா சொன்னாங்க, ஏன் எதுக்குன்னு கேட்காம நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன்ற மாதிரி தினேஷ் சொல்றாரு. அம்மா எதுக்காக அந்த முடிவை எடுத்தாங்கன்றத அம்மாவே சொல்லட்டும், சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட கேக்குறாங்க. இப்ப அம்மாவும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. பையன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை செக் பண்ணணுன்றதுக்காக தான் செக் பண்ணிருப்பாங்க. அதாவது ட்ரெயின்ல டிராவல் பண்ணி ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு பையன், அதாவது ஒரு குழந்தை இருக்கிறது தெரியுது. பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாங்க. அதனால பையன் கிட்ட அந்த பொண்ணு வேணான்ற மாதிரி மட்டும் சொல்லியிருப்பாங்க.
அப்ப காவியாக்கு குழந்தை இருக்கான்ற மாதிரி இந்த தினேஷ் யோசிக்கிறாரு. சார் காவியா என்கிட்ட ஒரு விஷயத்தை ஏற்கனவே பேசியிருக்கான்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா இவங்க ரெண்டு பேருமே பழகிட்டு இருக்காங்கல்ல, அப்ப காவியா ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கணும் போல ஆசையா இருக்கு, நமக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தத்து எடுத்துக்கிட்டா என்னன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்திருப்பாரு. அவளுக்கு குழந்தை இருக்கிறது தெரிஞ்சிருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன் சார், நான்லாம் எதுவுமே பண்ணல சார், என் அம்மாவும் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க சார், நீங்க தேவையில்லாம எங்களை சந்தேகப்படாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. காவியாக்கு எங்க டெலிவரி ஆச்சு அப்படின்ற மாதிரி எல்லா டீடைலையும் கலெக்ட் பண்றாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்றதையும் ஒரு ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சிடுறாங்க. யார் தெரியுமா இருக்கா? ஆக்சுவலா காவியாக்கு ஒரு பாஸ் இருக்காருல, அவர் தான் இதுக்கு பின்னாடி இருப்பாரு. இப்ப பாஸை லாக் பண்ணி கூட்டு வந்துடுறாங்க. நீங்க தான் இதுக்கு பின்னாடி இருக்கீங்க, உங்க பேர் என்னைக்காவது வெளியே வந்துருன்றதுக்காக இப்படி பண்ணிருக்கீங்க அப்படிதானேன்ற மாதிரி கேக்குறாங்க. சார் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சார், நடந்தது வெறும் ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. அப்பதான் நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஆபீஸ்ல ஒரு பார்ட்டி மாதிரி நடந்திருக்கும். அந்த பார்ட்டிக்கு காவியா வந்திருப்பாங்க. ஆனா ரொம்ப சோகமா இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த டைம் தான் ராகுல் ஏமாத்தி இவங்க கொஞ்சம் அப்செட்ல இருந்திருப்பாங்க. என்ன ஏமாத்திட்டான், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரி ரொம்ப குடிச்சிருப்பாங்க. குடிக்காதன்னு பாஸ் கண்ட்ரோல் பண்ணிருப்பாரு. அவன் என்ன சீட் பண்ண மாதிரி நான் அவனை சீட் பண்ண கூடாதா அப்படின்ற மாதிரி பாஸை கிஸ் பண்ற மாதிரிலாம் வராங்க. பாஸுக்கு ஏற்கனவே ஒய்ஃப்லாம் இருக்காங்க. ஆனா ஒரு மொமெண்ட்ல இவருமே பதிலுக்கு கிஸ் பண்ணிடுறாரு. ரெண்டு பேருமே ஒன்னா இருந்துடுறாங்க. அப்படி ஒன்னா இருந்தது ஒரு நாளோட போகும் தான் நான் நினைச்சேன். ஆனா திடீர்னு ஒரு நாள் நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன்னு என்கிட்ட வந்தான்ற மாதிரி சொல்றாரு. நீ பிரெக்னன்ட் ஆனது தெரியாம நடந்தது, ஒரு நாள் நைட்டு நடந்தது, அதனால நீ இந்த கருவை கலைச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, ஆனா இந்த குழந்தைய நான் கலைக்கலாம் மாட்டேன், பெத்து எடுத்துக்க போறேன், எனக்கு கொஞ்ச நாள் நீங்க வெளியூர்ல டிரான்ஸ்பர் மட்டும் போட்டு தாங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ற மாதிரி ஒரு வருஷத்துக்கு இவர் டிரான்ஸ்பர் போட்டு தந்திருப்பாரு. அப்படிதான் அந்த குழந்தைய பெத்து எடுத்தா சார், மத்தபடி என் மேல எந்த ஒரு தப்புமே இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி நானும் கொலை பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா காவியாவோட பாடி ஒரு பகுதியில கிடைச்சது பாத்தீங்களா, அந்த ஏரியால இருக்க எல்லா சிசிடிவியும் இவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஏதாவது கிடைக்குமான்றதுக்காக செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு எவிடன்ஸ் இவங்களுக்கு கிடைக்குது. ஆக்சுவலா வீர்னு ஒரு டாக்டரை காமிப்பாங்கல்ல, அந்த டாக்டரும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்த மாதிரி கார்ல லாக் பண்ற மாதிரி தெரியுது. அதாவது காவியாவை லாக் பண்ணி கூட்டு போற மாதிரி தெரியுது. இந்த வீரை பொறுத்த வரைக்கும் போலி டாக்டர் அப்படின்ற மாதிரி சில கேஸ்லாம் கூட இருக்குல்லன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. ஆமா சார், 2-3 பகுதியில இவன் பேர்ல கேஸ் இருக்கு, ஒவ்வொரு பகுதியா மாறிக்கிட்டே இருக்கான் சார், காவியாவை இவன் தூக்கி இருக்கானா இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான் போல, இவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஆளுங்களும் அதுக்கேத்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப வீர் எங்க பதுங்கி இருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப வீரோட வீட்டை கண்டுபிடிச்சு கதவை தட்டுறாங்க. யாரு கதவை தட்டுறாங்கன்னு தெரியாம கதவை திறக்கிறான். இப்ப உள்ள வந்தவங்க வீரை போட்டு அடிக்கிறாங்க, அசிஸ்டன்ட்டை போட்டு அடிக்கிறாங்க. இப்ப வீரை லாக் பண்ணிடுறாங்கல்ல, சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நாங்க இந்த விஷயத்தை பார்த்தோம், நீ தான் பிளான் போட்டு கடத்திருக்க, என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நமக்குமே நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. கடைசியா ஒருத்தர் இறந்து போனார்ல, பாடியை டிஸ்போஸ் பண்ணலான்ற மாதிரி ரெண்டு பேருமே டிஸ்போஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அப்படி டிஸ்போஸ் பண்ணும்போது யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்திருப்பாங்க. வீடியோ எடுத்தது யாருன்றது இவருக்கும் தெரியல. இப்ப வீடியோ எடுத்த நபர் இருக்கான்ல, நீ பண்ணதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இது வெளியே வரக்கூடாதுன்னா எனக்காக நீ வேற ஒரு கொலையை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவருக்குமே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சரி யாரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த பொண்ணை தான் பண்ணணும், எப்படியாவது தூக்கி சாவடி அப்படின்ற மாதிரி சொல்றான். காவியாவும் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படி காவியா கிளம்பிட்டு இருக்கும் போது இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு டாக்டருக்கு உடம்பு முடியல வாங்க வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. டாக்டர்னு சொல்ல மாட்டாங்க, என் ஹஸ்பண்டுக்கு உடம்பு முடியலன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக காவியா வராங்க. அப்படி காவியா பக்கத்துல வரும்போது ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி காருக்குள்ள லாக் பண்ணிடுறாங்க. மயக்கமாக்கி வேகமா பக்கத்துல இருக்க பகுதிக்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க. மயக்கத்துல இருந்து தெளிஞ்சு அவங்க இருக்காங்கல்ல, தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. ஆனா இவங்க அடிச்சு சாவடிச்சிருவாங்க. முகம் தெரியக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் சேதப்பத்தி இருப்பாங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இந்த டாக்டர் வீரம் சொல்லிட்டு இருக்காரு. உங்ககிட்ட பேசினது யாரு, அந்த நம்பரை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. இந்த வீர்மே எந்த நம்பர்ல இருந்து கால் வந்தது அப்படின்றத இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு. அந்த நம்பர் யாரோடது அப்படின்றத இவங்க விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு ஒரு ஸ்டேஜ்ல விஸ்வான்ற ஒரு நபரை லாக் பண்ணிடுறாங்க. இந்த விஸ்வா புது கேரக்டர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. இந்த விஸ்வாவை பொறுத்த வரைக்கும் இவரோட அக்காக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணிருப்பாரு. அக்கா கால் பண்ணிட்டாங்க, டே விஸ்வா இந்த மாதிரி மாமா பண்ணிட்டு இருக்காரு, நம்ம ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாதக்கா, என்கிட்ட ஒருத்தனுங்க சிக்கியிருக்காங்க, அவங்கள வச்சு இந்த விஷயத்தை பண்ணலான்ற மாதிரி விஸ்வா அக்கா கிட்ட சொல்லியிருப்பாரு. அதாவது அந்த டாக்டர் பாடியை டிஸ்போஸ் பண்ணதை இந்த விஸ்வா தான் கேப்சர் பண்ணியிருக்காரு. மிரட்டி காசு வாங்கலாம்னு நினைக்கும் போது அக்கா இந்த மாதிரி சொன்னோன்னே அக்காக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சிருப்பாரு. இந்த அக்கா யார் தெரியுமா, அருண் ஒரு ஃப்ரெண்டை காமிப்பாங்கல்ல, காவியாவோட ஃப்ரெண்டா அருண் ஒருத்தர், அந்த அருணோட ஒய்ஃபா தான் இருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க கிட்ட பேசுறதை விட எப்ப பாரு காவியா கிட்ட தான் போன்ல பேசிட்டு இருக்காரு. போன்ல பேசும்போது குழந்தை எப்படி இருக்கு, எல்லாம் ஓகேவான்ற மாதிரி கேட்கிறாரு. இது குழந்தையான்ற மாதிரி இவங்களுமே ஷாக் ஆகுறாங்க. அதாவது நமக்கு தெரியாம காவியா கூட குடும்பம் நடத்துறாரு, ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க.
யோசிக்கிறாங்க. இந்த டைம்ல தான் தம்பி கிட்ட அந்த டாக்டர் மாட்டிருப்பாரு. சரி டாக்டரை வச்சு கதையை முடிச்சிட்டா நமக்கு பிரச்சனை வராதுன்றதுக்காக பிளான் போட்டு டாக்டரை வச்சே கதையை முடிச்சிருப்பாங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி அக்காவும் தம்பியும் சேர்ந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, நீ தான் உன்னோட புருஷன் அருணை பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. ஆக்சுவலா அருணும் காவியாவும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை வேற ஒருத்தரோடது, அதாவது காவியாவோட பாஸோட குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிறவங்களும் ஷாக் ஆகுறாங்க. ஐயோ அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்க ரெண்டு பேருமே முட்டாள்தனமா பண்ண தப்புக்கு போய் தண்டனை அனுபவிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்க லாக் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாங்க. ஆக மொத்தத்துல ஹஸ்பண்ட் காவிய கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்து ஒய்ஃப் கோவத்துல இருந்திருப்பாங்க. குழந்தைய பத்தி பேசணும்னு இவங்க ரெண்டு பேருக்கு தான் குழந்தை இருக்கு போலன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. காவியாவை ஃபாலோ பண்ணி காலி பண்ணணும்னு யோசிக்கும் போது தம்பிக்கு அல்வா மாதிரி வீர் மாட்டிருப்பாரு. வீர் மூலியமா இவங்களுமே கதையை முடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா வந்து இந்த காவியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை இருக்கு பாத்தீங்களா, அந்த குழந்தை பேர் தான் தீபக்கா இருக்கும். அதாவது இவங்களோட சொத்து இவங்களுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு போற மாதிரி தான் இவங்க ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இதை தாண்டி ஸ்டார்டிங்கே காவியா வந்து ஏதோ ரிப்போர்ட்டை பார்த்து அப்செட்டா இருந்தாங்க பாத்தீங்களா, குழந்தை பிறக்க போகுதுன்ற மாதிரி ரிப்போர்ட் கிடைச்சிருக்கும். அதை பார்த்து தான் அப்செட் ஆயிருப்பாங்க. ஏன்னா எதிர்பார்க்காம இவங்க பிரெக்னன்ட் ஆயிட்டாங்கல்ல, அதை நினைச்சுதான் அவங்க யோசிச்சிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு எல்லாமே புரியும்னு நினைக்கிறேன். இந்த கதையில வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.